சரி, நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டோரா ஸ்க்ரால் ஆக்சுவலாக. ஸோ இந்த இது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது என்னன்னாக்கா அஸ்கனாஷி டோரா ஸ்க்ரால் இது ஆக்சுவலாக. ஸோ அஸ்கனாஷி அப்படின்னாக்கா அவர்கள் ஒரு வகையான யூத வகையை சார்ந்தவர்கள். இப்ப எப்படி வந்து கிறிஸ்துவத்தில் வந்து ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டாண்டு, பெண்டிகாஸ்ட்டு, இல்லை இஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுன்னி, ஷியா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்களோ, அது மாதிரி ஜூடாயிசம் அதாவது யூத மதத்துலேயும் வந்து மேஜராக ரெண்டு பிரிவுகள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டாக்கா அஸ்கினாஷி அப்படின்ட்டு ஒரு குரூப்பும், இன்னொன்று செஃபார்டி அப்படின்ட்டு இன்னொரு குரூப்பும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அஸ்கினாஷி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அஸ்கினாஷி யூதர்கள் வந்து முதலாவதாக ஜெர்மனி தேசத்துல இருந்து வந்த யூதர்கள் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் அஸ்கினாஷி அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன் ஜூஸ் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு அஸ்கனாஷி ஜூ. அது இல்லாமல் இப்போது நீங்கள் ஃபேமஸாக பார்க்குற நம்ம ஒரு ஃபேமஸ் டைரக்டர், ஹாலிவுட்டில் இருக்கிற ஃபேமஸ் டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், அவரும் வந்து ஒரு அஸ்கனாஷி. கூகுள் ஓனர்ஸ் இவங்க எல்லாமே இந்த அஸ்கனாஷி ஜூஸ் தான். ஸோ அஸ்கனாஷி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஜெர்மன் ஜூஸ், மோஸ்ட்லி ஜெர்மனில் இருந்த ஜூஸு காலப்போக்கில் வந்து யூஎஸ்க்கும் மற்ற இடங்களுக்கும் வந்து அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ இந்த அஸ்கனாஷி ஜூஸ் தான் வந்து ஜெர்மனியில் இருக்கும் பொழுது ஹிட்லரால் கொல்லப்பட்டு ஹாலோகாஸ்ட் எனப்படுற அந்த ஒரு கொடிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஸோ இது அஸ்கனாஷி ஜூஸ்னாக்கா. இன்னொன்று செஃபார்டி ஜூஸ் ஆக்சுவலாக. யார் இந்த செஃபார்டி ஜூஸ் அப்படின்னாக்கா, செஃபார்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெயின், அதாவது ஸ்பெயின் நாட்டில் இருந்த ஜூஸ் தான் வந்து செஃபார்டிக் ஜூஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஸ்பெயின் நாட்டு ஜூஸ் மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கா, நார்தர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிஸ் லைக் மொராக்கோ, அந்த மாதிரி ஜூஸும் வந்து செஃபார்டிக் ஜூஸ் தான். ஸோ இப்போ கூட இஸ்ரேல் நீங்கள் போனீங்கன்னாக்கா அஸ்கனாஷிக்கு ஒரு சீஃப் ராபை ஒருத்தர் இருப்பார், செஃபார்டிக்கு ஒரு சீஃப் ராபை இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த மேப் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். நான் இந்த மேப் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அஸ்கனாஷி அண்ட் செஃபார்டி ஜூஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மேப்பில் இந்த மேப்பை நான் என்ரோல் பண்ணி பார்க்குறேன், என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் செகண்ட் டெம்பிள், இரண்டாவது தேவாலயம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜூஸ் வந்து ஆல் அக்ராஸ் உலகம் ஃபுல்லாக வந்து சதறி ஓடுறாங்க. ஸோ இப்போ சதறி ஓடும்பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில ஜூஸ் வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஜூஸ் வந்து சில பேர் அரேபியா போகிறாங்க, ஈரான் போகிறாங்க, ஈராக் போகிறாங்க, சில பேர் இந்தியா கூட வராங்க, கொச்சின் வராங்க, மணிப்பூர் போகிறாங்க, ஈவன் சைனா கூட சில பேர் இருக்காங்க. சில பேர் நார்த் ஆஃப்ரிக்காவில் லிபியா, மொராக்கோ, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்பெயினில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே வந்து செஃபார்டிக் ஜூஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்பானிஷ் ஜூஸ் தான் வந்து 1492 ஸ்பானிஷ் கிங்கும் குயினும் வந்து அங்கிருந்த ஜூஸை வந்து நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்பெயின் வந்து ஒரு கத்தோலிக்க நாடு, ரோமன் கத்தோலிக்க நாடு, ஒரு கிறிஸ்துவ நாடு. ஸோ அந்த நாடு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு நேஷ்னலிஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரி வந்தோன்னா இங்கே ஒன்லி ஃபார் கேத்தலிக்ஸ் தான், ஜூஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லா யூதர்களும் வெளியே போங்க சொன்னோடனே அந்த டைமில் வந்து 1492 நிறைய யூதர்கள் வந்து ஸ்பெயினில் இருந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருப்பி இந்த பக்கமே வந்து கிளம்பி வந்தாங்க. ஸோ சில பேர் சதறி போய் லிபியாவிலேயோ மொராக்கோவிலேயோ போனாங்க. ஸோ அவங்க தான் செஃபார்டி ஜூஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது அஸ்கனாஷி ஜூஸ் வந்து மோஸ்ட்லி ஜெர்மன் பேஸ் பண்ணி இருந்த ஜூஸ். ஸோ அவங்க ஆல் அக்ராஸ் யூரோப் ஃபுல்லாக, அதாவது யூரோப்பியன் ஜூஸுமாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி ஒயிட் ஜூஸ், வெள்ளைக்கார ஜூஸ் ஆக்சுவலாக. அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ஃப்ரான்ஸு, ஈஸ்டர்ன் யூரோப், யுக்ரைன், ரொமேனியா, போலந்து இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இவர்களுடைய ரெண்டு விதமான இந்த யூதர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய பிலீஃப் வந்து ஒன்று தான். ரோமன் கேத்தலிக் பிலீஃப் வேறு. ஆக்சுவலி ரோமன் கேத்தலிக் பிலீஃப் வேறு, இல்லை பெண்டகாஸ்ட் பிலீஃப் வேறு. ஸோ ரோமன் கேத்தலிக் வந்து அவங்க வந்து சிலையை கும்பிடுவாங்க, எல்லாத்தையும் கும்பிடுவாங்க, மாதாவை கும்பிடுவாங்க, மேரியை கும்பிடுவாங்க, ஜோசப்பை கும்பிடுவாங்க, அந்த நேரம் கும்பிடுவாங்க, மிகால் ஆண்டவரை கும்பிடுவாங்க, எல்லாமே கும்பிடுவாங்க. ஃபாதர் தான் சொல்கிறது தான் எல்லாமே, இது போப் சொல்கிறது தான் எல்லாமே. பைபிள் யாரும் படிக்க மாட்டாங்க பெருசாக, அது மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலாக தான் லீவ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னுடைய தாயும் ஒரு ரோமன் கேத்தலிக்காக இருந்ததால் எனக்கு ஓரளவுக்கு ரோமன் கேத்தலிக்கை பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஆனால் பெண்டிகாஸ்டோட பிலீஃப் வேறு. ஸோ பட் இங்கே ஜூடாயஸில் ஒரு அல்டிமேட் திங் என்னன்னாக்கா,
என்னதான் அவங்க 2 டிஃப்ரெண்ட் பிளேஸாக இருந்தாலும் இவங்களுடைய பிலீஃப் ஒன்று தான். இவங்களுடைய பிலீஃப் பிரகாரம் ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு டோரா தான். அந்த டோரா கடவுள் கொடுத்தாரு, மெஷியாவை வெயிட் பண்ணுறோம். பட் என்ன இங்கே டிஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சில பழக்க வழக்கங்கள் டிஃபர் ஆகும். அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி காட்டின மாதிரி இப்போ வந்து ஒரு டோரா ஸ்க்ரோலை பார்க்கும் பொழுது சஃபாடி டோரா ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹெப்ரேயத்தில் புத்தகத்துக்கு சேஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோரா சஃபாடிக் டோரா சேஃபர். ஸோ இந்த சஃபாடி டோரா சேஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ளே டோரா வச்சுருப்பாங்க. அந்த சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சஃபாடி டோரா ஸ்க்ரால் ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் 5 புக்ஸ் ஆஃப் மோசஸ் வந்து 5 புத்தகங்கள் எழுதப்பட்ட ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகங்களும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த 5 புத்தகங்களும் எந்த ஒரு சாப்டர்ஸ்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி முதல்ல என்னுடைய வீட்டில் சொல்லியிருப்பேன், சாப்டர்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. இந்த சாப்டர்ஸ்லாம் பின்னாடி அந்த போப்ஸு ஃபாதர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணது. பட் டெக்னிக்கலாக டோராலையும் சரி, இல்லை எந்த ஹீப்ரூ டெக்ஸ்ட்லேயும் சரி, எந்த ஒரு சாப்டர்ஸும் இருக்காது ஆக்சுவலாக. இது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் இந்த சுருள் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு சஃபாடி டோரா. இது வந்து ஒரு அஸ்கெனாசி டோரா ஆக்சுவலாக. ஸோ நான் இதை ஷோ பண்ணுறேன். அஸ்கெனாசி டோரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்கெனாசி டோரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃபர் டோரான்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்ப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அஸ்கெனாசி டோரா பார்த்தீங்கன்னா 2 உருளை இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே சிலிண்டர் பார்த்தீங்க, பட் இங்கே வந்து 2 கைப்பிடி மாதிரி இருக்கிற இந்த கட்டையில் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ஸ்பெஷலாக. ஓகே, ஸோ இப்போ பேக் டு நம்ம டெய்லி குமாஷ் வித் ராஷிக்கு வருவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே லெஃப்டில் வந்து இங்கிலீஷ் இருக்குது, ரைட்டில் வந்து ஹீப்ரூ இருக்குது. எனக்கு ஹீப்ரூ ஓரளவுக்கு படிக்க தெரியும். நான் வந்து ஹீப்ரூ படிக்க ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கால் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னாக்கா, பல ஆண்டுகளாக தவறாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் புது புது மதங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான 2 மதங்கள் தான் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், என்னடா அவன் கிறிஸ்தவத்தை இஸ்லாமத்தையும் எப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஆக்சுவலாக நானும் வந்து இஸ்லாம் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணேன். பட் நான் என்னுடைய எல்லா ஆண்டுகள்லையும் ஒரு 10-15 வருஷம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 மதங்களும் தனிப்பட்ட அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அதனுடைய கோர் கான்செப்டை விட்டு பிரிஞ்சு அது ஒரு ஓன் பிரான்ச்சாக வந்து உருவாயிருக்கு. தவிர இந்த 2 மதங்களுடைய கொள்கைகளும் வந்து மாறி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படின்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, திராவிட கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் பெரியார். ஸோ அவங்களுடைய கொள்கை என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளே கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கை இருந்துச்சு. ஸோ காலப்போக்கில் அண்ணா வந்து பெரியாருடைய கொள்கைகள் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு. ஸோ அதே காலப்போக்கில் என்னாச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பேரபிளுக்காக சொல்கிறேன். ஸோ இது பிரிஞ்சு போனதால் திராவிட கழகத்துடைய கொள்கையை தவறுன்னு சொல்ல முடியாது, இல்லை அதிமுகவோட கொள்கை சரின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் புதுசாக பிரான்ச் கிரியேட் ஆகிடுச்சு, ஒருத்தங்க ஒரு புது கொள்கையை வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுதான் அப்படி தான் நான் சொல்லணும். தவிர அதனால் வந்து அதிமுக தான் வந்து உண்மையான கொள்கைனோ இல்லை திமுக தான் உண்மையான கொள்கைனோ நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த 2 மதங்களும் அதனுடைய கோர் பிரின்சிபலை விட்டு பிரிஞ்சு போய் இன்றைக்கி இருக்க. தவிர அதனால் வந்து யூத மதம் ஒரு உண்மை இல்லாத மதம் ஆக முடியாது. யூத மதம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணிவேரான ஒரு காரியங்களாக இருக்குது ஆக்சுவலாக. நான் அடுத்த வீடியோக்களில் மற்ற வீடியோக்களில் நான் வந்து சொல்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக வந்து இந்த இதை பற்றி படிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ தமிழ் தெரிஞ்ச உண்மையாகவே உண்மையை தேடுகிற சில நபர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புறதுனால இந்த வீடியோ நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராகவோ இல்லை வந்து இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவராகனா, முக்கியமாக நீங்கள் வந்து
என்ன பண்ணுவேனாக்கா, இந்த மனுஷன் வந்து என்னை வந்து வழி தவற பண்ணுறான், இல்லை பிசாசோ இல்லை சாத்தானோ உன்னுடைய கண்களை கட்டப்பாகுது, இவன் மூலியமா உன்னை வந்து பிசாசோ இல்லை சாத்தானோ வந்து தவறாக உன்னை போதிக்கிறான், இல்லை ஆந்தி கிறிஸ்து வந்து ஆவி இந்த பையன்கிட்ட இருக்குன்னு இந்த மாதிரி தேவையில்லாத சில கான்செப்டை வந்து உள்ளே நுழைப்பாங்க. அந்த கான்செப்ட்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன ஆக்சுவலாக உண்மையாக என்ன பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி எப்படி அதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த இதை பார்ப்பேன், ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்ப்போம்.